Celebrate Jesus, celebrate. கரங்களை தட்டி பாடுமா? Celebrate Jesus, celebrate. எல்லாரும் சேர்ந்து. Celebrate Jesus, celebrate. Celebrate Jesus, celebrate. He is risen. He is risen and He lives forevermore. He is risen. He is risen. Come on, celebrate the resurrection of our Lord. Celebrate Jesus, celebrate. எல்லா கரங்களை தட்டி. Celebrate Jesus, celebrate. Celebrate Jesus, celebrate. Celebrate Jesus, celebrate. He is risen. He is risen and He lives forevermore. He is risen. He is risen. Come on, celebrate the resurrection of our Lord. Celebrate Jesus, celebrate. Celebrate Jesus, celebrate. Celebrate Jesus, celebrate. Celebrate Jesus, celebrate. எல்லாரும் சேர்ந்து. He is risen. He is risen and He lives forevermore. He is risen. He is risen. Come on, celebrate. Come on, celebrate. Come on, celebrate the resurrection of our Lord. He is risen. He is risen and He lives forevermore. He is risen. He is risen. Come on, celebrate. Come on, celebrate. Come on, celebrate the resurrection of our Lord. கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லுவதே நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம். ஹல்லேலூயா. எந்த கடவுளும் எந்த மனுஷனும் இதுவரைக்கும் உயிரோடு எழும்பவில்லை. கௌதம புத்தாவாக இருக்கட்டும், மகாத்மா காந்தியாக இருக்கட்டும், ப்ராபட் முகமதுவாக இருக்கட்டும், இல்லை அவர் யார் குரு நானக்காக இருக்கட்டும், யாருமே உயிரோடு எழும்பவில்லை. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பி இருக்கிறார். ஆனால் யூதர்கள் இன்றைக்கு வரைக்கும் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பியிருக்கிறார் என்பதை விசுவாசிக்கவில்லை. அண்ணா காய்பா போன்ற மத குருக்கள் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவுடைய சரீரம் திருடப்பட்டது என்று நீங்கள் போய் மக்களுக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி என்ன பண்ணாங்க, அவருடைய சரீரம் திருடப்பட்டது என்று சொல்லி எல்லார்ட்டையும் என்ன பண்ணாங்க, பொய்களை பரப்பினார்கள். ஆனால் அந்த பொய்களின் மத்தியிலும்
உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை இதுதான் மெய் என்பதை அநேகருக்கு வெளிப்படுத்தினது. அதை தான் இன்றைக்கு தியானிக்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நாம் வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து. வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடு மகதலேனா மரியாள் கல்லறையின் இடத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவினிடத்திலும் இயேசுவுக்கு அன்பாயிருந்த மற்ற சீசரிடத்திலும் போய் கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றால். அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றால். அப்பொழுது பேதுருவும் மற்ற சீசனும் கல்லறையின் இடத்திற்கு போகும்படி புறப்பட்டு கல்லறையின் இடத்துக்கு போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீசன் துரிதமாய் ஓடி முந்தின கல்லறையின் இடத்தில் வந்து அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகள் கிடக்கிறதை கண்டான். ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள்ளே பிரவேசித்து சீலைகள் கிடக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றி இருந்த சீலை மற்ற சீலைகளோடு வைத்திராமல் தனியே ஒரு இடத்தில் சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான். முந்தி கல்லறையிடத்திற்கு வந்த மற்ற சீசனும் அப்பொழுது உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நடந்த சம்பவம் இதுதான். வாரத்தின் முதல் நாளுங்கும் போது என்ன நாள் வருது? ஞாயிற்றுக்கிழமை, சண்டே. அதனால தான் ஈஸ்டர் என்றைக்குமே ஞாயிற்றுக்கிழமை ஏன் செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமையில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இயேசு கிறிஸ்துவோடைய சரீரத்தை பார்ப்பதற்காக சீமோன் பேதுரு என்ன பண்ணியிருக்கிறாரு, அவரும் இயேசுனுடைய சீஷனும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, போகிறாங்க. அங்கே புறப்பட்டு போகும்போது பேதுரை பாதிக்கிலும் மற்ற சீசன். யார் இந்த சீசன்? யாருக்கா தெரியுமா? சொல்லப்படலை. ஓகே, ஒரு சீசன் என்ன பண்ணுறாரு, பேதுரை பாட்டிலும் நான் சீக்கிரமாக இயேசு கிறிஸ்துவோடைய சரீரத்தை நான் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, துரிதமாய் ஓடி போய் அங்கே பார்க்கையிலே அந்த கல் அப்படியே புரட்டப்பட்டு இருந்ததை அவர்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. இப்போ இயேசு கிறிஸ்துவோடைய கல்லறையை பார்த்தவங்க கைகளை உயர்த்துங்க பார்ப்போம். ஃபோட்டோலையாவது நான் பார்த்துருக்குறேன். பாருங்க, ஒரு ஆத்மா இஸ்ரேலில் போயிட்டு நம்மளெல்லாம் கூட்டிகிட்டு போகல, தனியாக போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க. ஸ்தோத்திரம். நிறைய பேர் இஸ்ரேல் ட்ரிப்பு ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அந்த ட்ரிப்பில் போனீங்கன்னு சொன்னால் அந்த புரட்டப்பட்ட அந்த கல்லறை இன்னைக்கு வரைக்கும் அது அப்படியே என்ன பண்ணுது, அப்படியே இருக்குது. அந்த கல்லறை எங்கேயும் போகலைங்க, இன்னைக்கு வரைக்கும் அது அங்கேயே தான் இருக்குது. உயிர்த்தெழுதலை விசுவாசிக்காதவங்க அந்த சாட்சியை இன்னைக்கு வரைக்கும் அது அவங்களுக்காகவே அது என்ன பண்ணப்பட்டிருக்கிறது, பாதுகாக்கப்பட்டு அங்கேயே வைக்கப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு புரட்டப்பட்ட அந்த கல் இதுவரைக்கும் அப்படியே புரட்டப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. உள்ள போய் பார்க்குறாரு. உள்ள பிரவேசித்த பிறகு சீலைகள் கிடக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றியிருந்த சீலை மற்ற சீலைகளின் கூடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்துல சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? திருடிட்டு போனால் என்ன பண்ணியிருப்பாங்க, திருடிட்டு போனால் எல்லாத்தையும் திருடிட்டு போயிருப்பாங்க. தனியாக என்ன பண்ண மாட்டாங்க, அந்த துணியெல்லாம் ஒரு பக்கமாக சுற்றி ஒரு ஓரமாக வச்சுட்டு யாரும் போக மாட்டாங்க. எப்படி அந்த சரீரத்தை கொண்டு போகிறதுக்கு ஏதாவது ஒரு துணி வேணும். எப்படி அந்த சரீரத்தை பாதுகாத்துருக்குறாங்க, அதுக்கு மேலே தைலம் பூசி அது நாத்தம் எடுக்காத மாதிரி அதை தைலம் பூசி அதை பேக் பண்ணி தலையிலிருந்து கால் வரைக்கும் என்ன பண்ணாங்க, அதை ஒன்று என்ன பண்ணிக்கிறாங்க, சுற்றி கொண்டு போய் பத்திரமா என்ன பண்ணிக்கிறாங்க, வைத்திருக்கிறாங்க. இப்போது அது திருடப்பட்டது அப்படின்னு சொன்னால் திருடவன் என்ன பண்ணுவான், அப்படியே திருடிட்டு போவான். அந்த துணியை மட்டும் என்ன பண்ண மாட்டான், கழுத்தி வைக்க மாட்டான். ஆனால் இங்கே பார்க்கும்போது வசனம் கிளியராக சொல்லுது,
ஒரு இடத்துல என்ன பண்ணாங்க, அதை சுற்றி அதை பண்ணிக்கிறாங்க, ஒரு ஓரமாக ஒரு பக்கம் வச்சிருக்கிறாங்க. அடுத்தது பார்க்கும்போது முந்தி கல்லறை நிலத்தில் வந்த மற்ற சீஷனும் அப்பொழுது உள்ளே பிரவேசித்து கண்டு என்ன பண்ணான், விசுவாசித்தான். என்ன கண்டு விசுவாசிக்கிறான் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவுடைய சரீரம் அங்கே இல்லை என்பதை என்ன பண்றாங்க, எல்லாரும் பார்க்கிறாங்க. இப்போ ஒரு காரியம் ரொம்ப முக்கியம். என்னன்னு சொன்னா, ஐ விட்னஸ். இயேசு கிறிஸ்துவுடைய உயிர் தெழுதல் அப்படின்னு சொல்லும்போது நிறைய காரியங்கள் நான் சொல்ல போகிறேன். ஒரு 7 காரியங்கள் சொல்ல போகிறேன். உயிர் தெழுதல் எப்படி அது நாம் ஏன் நம்பணும், உயிர் தெழுதல் இயேசு கிறிஸ்துனுடைய உயிர் தெழுதலை, வை வி ஷுட் பிலீவ் இன் த ரெசரக்ஷன் ஆஃப் ஜீசஸ் அப்படின்னு சொல்லி நான் ஒரு 7 காரியங்களை சொல்ல போகிறேன். அப்போது இதில் முதலாவது காரியம் என்னன்னு சொன்னால், நான் சொன்ன மாதிரி எம்டி டாம், கல்லறை. இன்னைக்கு வரைக்கும் அந்த கல்லறை எப்படி அந்த கல் புரட்டப்பட்டு இருக்கிறதோ அதே போல் இன்னைக்கு வரைக்கும் அந்த கல்லறையின் கல்லை யார் என்ன பண்ணலை, நவுத்தவே இல்லை. அந்த ஓப்பனிங் எப்படி புரட்டப்பட்டு இருக்கிறதோ அதே போல் இன்னைக்கு வரைக்கும் எந்த பொசிஷனில் அன்றைக்கி இயேசு கிறிஸ்து உயிர் தெழும்போது இருந்துச்சோ இன்றைக்கு வரும் அதே தான் இருக்குது, அப்படியே தான் இருக்குது. இன்னைக்கு போனாலும் நம்ம பார்க்கலாம். இதுதான் எவிடன்ஸ் நம்பர் 1. என்னன்னு சொன்னால், அவருடைய கல்லறை. ஆமென், அல்லேலூயா. நம்மளுடைய முன்னோர்களுடைய கல்லறையெல்லாம் உங்களுக்கு தெரியும். எங்கள் அம்மாவை இங்கே தான் வச்சுருக்குறாங்க, எங்கள் தாத்தாவை இங்கே தான் வச்சுருக்குறாங்க, எங்கள் பாட்டி இங்கே தான் வச்சுருக்குறாங்க, இங்கே தான் போச்சிருக்கிறாங்க. பிலிப்பைன்ஸில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அமெரிக்கன் சிமெண்ட்ரி ஒன்று இருக்குது. அந்த உலகப் போர் நடக்கும்போது ஜப்பானுக்கும் அமெரிக்காவுக்கும் சண்டை. இந்த ஜப்பானியர்களை வீழ்த்துவதற்கு அமெரிக்க படைகள் என்ன பண்ணாங்க, இந்த பிலிப்பைன்ஸில் போர் பண்ணி அவங்க நிறைய ஜப்பானியர்களை துரத்தி அடித்தாங்க. துரத்தி அடித்து தான் அமெரிக்க படைகள் என்ன பண்ணாங்க, தங்களுடைய கைகளிலே அந்த தேசத்தை எடுத்துக்கொண்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, அப்போ மரித்தவர்களுக்கென்று தனியாக ஒரு இடத்த உண்டு பண்ணி, ஒரு கல்லறையை உண்டு பண்ணி, மிகப்பெரிய ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே வரிசையாக போச்சிருப்பாங்க. இன்னைக்கு வரைக்கும் 1990s 1910 1890s இந்த மாதிரியான இந்த இடத்துல அந்த டைம் பீரியடில் யாரெல்லாம் மரிச்சிருக்கிறாங்களோ அவங்களுடைய கல்லறைகள்லாம் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. இந்த கல்லறையை பார்க்கறதுக்காகவே அவங்களுடைய பேர பிள்ளைகள், அவங்களுடைய கொள்ளு பேர பிள்ளைகள், பேத்திகள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய நாட்டிலேருந்து எங்களுடைய முன்னோர்களுடைய கல்லறையை நாங்கள் பார்க்கணும். அதை கவர்மெண்ட் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்குது. பார்க்கணும், அவ்வளோ பெரிய இடமா இருக்கும். நல்லா புல்லெல்லாம் வெட்டி அவ்வளோ அழகாக அந்த கல்லறையை மெயின்டைன் பண்ணி வச்சுருக்குறாங்க. இப்போது ஒரு மியூசியம் மாதிரி, ஒரு மானுமெண்ட் மாதிரி அதை பாதுகாக்கிறாங்க. அப்போது அது ஒரு எவிடன்ஸ். இயேசு கிறிஸ்துவுடைய கல்லறை, அந்த புரட்டப்பட்ட கல் அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு ஒரு சான்றாய் இன்றைக்கு வரைக்கும் அமைகிறது. யாரெல்லாம் உயிர்த்தெழுதல் இல்லைன்னு சொல்கிறாங்களோ அப்போ அவங்கெல்லாம் அந்த கல்லறை அந்த கல் எப்படி புரட்டப்பட்டது இன்றைக்கு வரைக்கும் அவங்களால பதில் சொல்ல முடியாது. புரட்டப்பட்ட கல், அந்த சீஷர்கள் போய் பார்க்குறாங்களே, பார்க்கும்போது அந்த சுற்றி வச்ச அந்த துணி, அது ஒரு எவிடன்ஸ் பாருங்கள். அந்த இயேசு கிறிஸ்து மேலே சுற்றி வைத்த துணி, அது ஒரு இடத்துல பத்திரமா என்ன பண்ணிக்கிறாங்க, இப்போ அதை எடுத்து வச்சுருக்குறாங்க. அந்த துணி இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. அதனுடைய ஃபஸ்ட்டு காப்பி. அப்படியே என்ன அர்த்தம்னா, அதை டூப்ளிகேட் பண்ணி அதை வெளியே பார்வைக்கு என்ன பண்ணிக்கிறாங்க, நிறைய இடத்துல வச்சுருக்குறாங்க. இப்போ ரீசெண்டாக நம்ம கேரளாவில் கூட பார்த்தீங்கன்னா அதோடைய ஃபஸ்ட்டு காப்பி, அதாவது அது ஒரிஜினல் கொண்டு வரல, அந்த ஒரிஜினலுடைய ஃபஸ்ட்டு காப்பி என்ன பண்ணாங்கன்னா, இயேசு கிறிஸ்து உடைய அந்த சிலுவை நேரத்தில் அந்த பட்ட அந்த துணி, அந்த இதை என்ன பண்ணிக்கிறாங்க, பார்வைக்கு நாங்கள் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி எத்தனையோ நாட்கள் இப்போ கேரளாவில் ரீசெண்டாக நியூஸில் சொன்னாங்க. அது ஃபஸ்ட்டு காப்பி, ஒரிஜினல் கிடையாது. அதிலேருந்து ஒரு காப்பி மாதிரி எடுத்து அதை கொண்டு காமிச்சிருக்கிறாங்க. அப்போ இப்படியா கல்லறை என்பது உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு சான்றாக என்ன பண்ணுகிறது, அமைகிறது. அந்த சுற்றி வைத்திருக்கிற துணி என்ன பண்ணுது, ஒரு சான்றாய் அமைகிறது. அடுத்து பார்க்கும்போது இப்போ அடுத்து தான் பார்க்குறோம் சாட்சிகள், ஐ விட்னஸ். ரொம்ப முக்கியம். ஒரு கோர்ட்டுக்கு போகிறோன்னு சொன்னால்
அந்த கோர்ட்டில் வந்து எல்லா எவிடன்ஸும் கொடுக்கும்போது அவங்க என்ன கேட்குறாங்க, இதை கண்ணால் பார்த்த சாட்சிகள் இருக்கிறாங்களா? எவ்வளோ நம்ம காட்டலாம், நம்ம வந்து கம்ப்யூட்டரில் காட்டலாம், சிடியில் காட்டலாம், செல்ஃபோனில் காட்டலாம், எப்படி வேணாலும் காட்டலாம். ஆனால் இதெல்லாம் யாரும் நம்ப போகிறதில்ல. புஸ்தகத்தில் எழுதி வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி வந்து இந்த மகாபாரதத்தில் அனுமானை பற்றி எழுதி வச்சுருக்கிறாங்க. அப்புறம் அதுனா இந்த புராணங்கள் எழுதி வச்சுருக்கிறாங்க. அவர் இலங்கைக்கு போனார், தாய்லாந்துக்கு போனார், அங்கே போனார், இங்கே போனார், அநேக காரியங்களை சொல்லலாம். ஆனால் அதை பார்த்த சாட்சிகள் இன்றைக்கு இருக்கிறார்களா? அதான் முக்கியமான கேள்வி. வேர் இஸ் த ஐ விட்னஸ்? அப்போ இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு அன்றைக்கு அநேகர் சாட்சிகளாக இருக்கிறார்கள். முதலாவது இந்த 2 சீஷர்களும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மகதலேனா மரியாள். 18ஆம் வசனம் வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம், ஜான் சாப்டர் 20 verse 18. 18ஆம் வசனம். மகதலேனா மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னவைகளையும் சீஷர்களுக்கு அறிவித்தாள். அவர் தன்னுடனே சொன்னவைகளை என்ன பண்றா? சீஷர்களுக்கு கொண்டு போய் என்ன பண்றா? அறிவிக்கிறாள். வாரத்தின் முதல் நாளாகிய இதுக்கு முன்னாடி 15ஆம் வசனம் வாசிங்க. இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றால் அவள் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி ஐயா நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன் என்றால். இவன் என்ன பண்றா? இவன் அடுத்து போறா. 2 சீஷர்கள் போன பிறகு அடுத்து யாரு போறது? மகதலேனா மரியாள். இவ போய் என்ன பண்றா? இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தை காணவில்லை என்று சொல்லி அழுக ஆரம்பிக்கிறாள், தேட ஆரம்பிக்கிறாள். அப்பொழுது ஒருவர் இந்த மரியாளோடு பேசி கொண்டிருக்கிறார். அவர்தான் யாருன்னு சொன்னா இயேசு கிறிஸ்து. ஆனால் அவளால் என்ன பண்ண முடியல? she cannot even recognize that resurrected Jesus is talking to her. இயேசு கிறிஸ்து தான் அவளோடு பேசி கொண்டிருக்கிறார் என்பதை அவளால் புரிந்து கொள்ள முடியாமல், அறிந்து கொள்ள முடியாமல், அந்த அளவுக்கு அதிர்ச்சி. திடீர்னு போகிறோம், பார்க்குறோம், சரீரத்தை காணுங்கும் போது ஏற்கனவே இவ்வளவு சிலுவையில் என்ன பண்ணிக்கிறாங்க? அடித்து உதைச்சி அவரை காயப்படுத்தி எப்படியெல்லாம் கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளோ கேவலப்படுத்தி கஷ்டப்பட்டு நாங்கள் கெஞ்சி அந்த சரீரத்தை வாங்கிட்டு வந்து ஒரு நல்ல அடக்கம் பண்ணியிருக்கிறோம். இப்போ அந்த சரீரத்தையும் விட்டு வைக்கலவங்க, அதை எடுத்துகிட்டு போய் என்னமோ பண்ணு நினைக்கிறாங்கன்னு சொல்லி அவளுக்கு ரொம்ப மனஸ்தாபப்பட்டு அழுது கொண்டிருக்கிறா. எங்கே அந்த சரீரம் என்று அழுது கொண்டிருக்கிறா. அப்போ வந்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு? அவரோடு பேசுகிறாரு. அடுத்தது இவர்தான் இயேசு கிறிஸ்து என்பதை அறிந்து கொண்ட பிறகு இப்போ இவ போய் என்ன பண்ணுறா? அநேக சீஷர்களுக்கு நான் இயேசுவை கண்டேன் என்று சொல்லி அறிவிக்கிறாள். She is the first eyewitness for the resurrected Jesus Christ. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவுக்கு முதலாவது அவரை பார்த்த சாட்சி யாருன்னு சொன்னா இந்த மகதலேனா மரியாள். அல்லேலூயா. இது எல்லா இடத்திலும் என்ன பண்ணப்படுது? ரெக்கார்ட் பண்ணப்படுது. அப்போ இதுக்கப்புறம் இப்போ அவளோடு பேசிட்டு அப்படியே போயிருந்தா பிரச்சனை இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு? எல்லா சீஷர்களுக்கும் அநேக சீஷர்களுக்கும் என்ன பண்ணுறாரு? அவர் காட்சி கொடுக்கிறார். லூக் சாப்டர் 20 from verse 19. லூக்கா எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. தொடர்ந்து வாசிங்க. வாரத்தின் முதல் நாளிலே அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்க இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அல்லேலூயா. இதுதான் இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு எல்லாருக்கும் உயிர் திறந்த பிறகு தரிசனமாகிற அந்த காரியத்தை நாம் இங்கே என்ன பண்ணுறோம்? இங்கே பார்க்கிறோம். 21ஆம் வசனத்தை பார்க்கிறோம். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக,
பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். எல்லாரும் திகைச்சு போய் ஒரு கன்ஃபியூஷன், என்னடா இது, இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தை காணோம். ஒருத்தர் என்னன்னா திருடப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் மரியாதை என்ன சொல்கிறா, நான் இயேசுவை பார்த்தேன்னு சொல்கிறா. இதில் நாம் என்னத்தை நம்புறது, எதை விசுவாசிக்கிறது அப்படின்னு சொல்லும்போது, the resurrected Jesus Christ appeared before all disciples. எல்லா விதமான சீஷர்களுக்கு முன்பாக தான் உயிர் தெழுந்த அந்த சரீரத்திலே அவர் என்ன பண்றாரு, காட்சி அளிக்கிறார், அவங்களோடு பேசுறார். என்ன சொல்றாரு, சமாதானம் உண்டாவதாக என்று சொல்றார். மறுபடியும் அவர் என்ன சொல்றாரு, சமாதானம் உண்டாவதாக என்று சொல்றார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து அப்படியே காணாமல் போயிருக்கலாம், ஒவ்வொருத்தருக்கா பேசியிருக்கலாம். ஆனால் உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, நான் சாட்சி கொடுத்த பிறகுதான், அதே போல இவர்களை பரிசுத்த ஆவியினால் நிரப்பிவிட்டு இவர்களை அனுப்பின பிறகுதான் நான் என்ன பண்ணுவேன், நான் மேலே ஏறி போவேன். அப்போ சாட்சி என்பது ரொம்ப முக்கியம். சாட்சினா காதால கேட்ட சாட்சி இல்லை, கண்ணால் பார்த்த சாட்சி. 1 Corinthians chapter 15, 1 Corinthians 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. 1 Corinthians 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து, நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் தேவ வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர் தெழுந்து கேபாவுக்கும் எத்தனை பேருக்கு, 12 பேருக்கு தரிசனமாயிருக்கிறார். அதற்கு பின்பு 500க்கும் அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரமே நித்திரை அடைந்திருக்கிறார்கள். 500 people, more than 500 people have seen the resurrected Jesus Christ. நல்ல சொல்லுங்க பாப்போம். பவுல் காலத்தில் அந்த 500 பேரில் ஒரு சிலர் மட்டுமே மரித்து மீதி இருக்கிறவர்கள் எல்லாம் உயிரோடு இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறார்கள். அப்போ உயிர் தெழுதல ஏதாவது ஒரு சந்தேகம்லாம் என்ன சொல்லு, என்னை கூப்பிடு. யார் உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவை பார்த்துருக்குறாங்களோ அவங்கக்கிட்ட நான் என்ன பண்ணுறேன், உன்னை கூட்டிகிட்டு போய் காமிக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவை பார்த்தவங்க கொரிந்து சபைக்கு ஒரு கடிதம் எழுதுகிற வரைக்கும் உயிரோடு இருந்திருக்கிறாங்க. அதனால தான் சொல்கிறது, ஐ விட்னஸ் இஸ் அ கிரேட் எவிடன்ஸ். அதாவது கண்ணால் பார்த்த சாட்சிகள் இயேசு கிறிஸ்துடைய உயிர் தெழுதலுக்கு சாட்சிகளாய் அமைகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. முதலாவது என்ன சொன்னேன், புரட்டப்பட்ட கல்லறை துணி. ரெண்டாவது என்ன சொன்னேன், கண்ணால் பார்த்த சாட்சிகள். இயேசு கிறிஸ்து தான் அவர்களை அனுப்புகிறார், இயேசு கிறிஸ்து தான் அவர்களோடு பேசுகிறார். இதை மறுபடியும் கொரிந்து சபைக்கு பவுல் எழுதுகிற வரைக்கும் இந்த சாட்சிகள் அப்படியே ஜீவித்து கொண்டிருந்தார்கள், அப்படியே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். எப்பெல்லாம் சந்தேகம் வந்ததோ அப்பெல்லாம் மறுபடியும் சொல்கிறாங்க, இல்லைங்க உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவை நாங்கள் பார்த்தோங்க, அவர் எங்களோடு பேசினாருங்க, அவர் தாங்க எங்களை அனுப்பினார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அடுத்தது பாருங்க, 4வது என்னன்னு சொன்னால், இந்த சீஷனுடைய வாழ்க்கை இயேசுவினுடைய உயிர் தெழுதலுக்கு பிறகு அப்படியே மாறிடுச்சு. நிறைய வசனம் இதுக்கு ஆதாரமாக சொல்ல முடியும். இப்போ இங்கேவே பரிசுத்த ஆவியானால் நிரப்பப்படுகிறாங்க. அடுத்து அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம், இதுக்கு முன்னாடி கிரேட் கமிஷன் வருது. மத்தேயு சுவிசேஷம் கடைசி அதிகாரம், கடைசி வசனத்தை வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கு என்ன பண்ணுங்க, சுவிசேஷத்தை அறிவிங்க, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால அவளுக்கு ஞானஸ்தானம் கொடுங்க, நான் உங்களை கைவிடுவதில்லை, உலகம் முடிகிற வரைக்கும்
உலகம் முடிகிற வரைக்கும் நான் உங்களோடவே இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. நான் அப்படியே உங்களை விட்டுட்டு போல, உலகம் முடிகிற வரைக்கும் நான் உங்களோட இருக்கிறேன். இதை இந்த சீஷர்கள் இந்த கிரேட் கமிஷன் என்ன பண்ணுறாங்க? தே டுக் இட் வெரி சீரியஸ்லி. அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக தேவன் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டளையாக, தேவன் கொடுத்த ஒரு பிரதானமான ஒரு ஊழியமாக அதை எடுத்துக்கொண்டு அதை என்ன பண்ணாங்க? முக்கியமாக அதை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி ரொம்ப தீவிரமாக அதை செயல்படுத்துகிறாங்க. இந்த எது எப்படி கொடுக்கப்பட்டுச்சு? இந்த பிரதானமான இந்த ஊழியம், இந்த ஊழிய அழைப்பு, இந்த கட்டளை எப்படி கொடுக்கப்பட்டுச்சுன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகுதான். அடுத்தது எப்படி போவோம்? எப்படி ஊழியம் செய்வோம்? யார் நமக்கு உதவி செய்வா? யார் நம்மளை பாதுகாப்பா? நிறைய பிரச்சனைகள் அப்போ எழும்புது. அப்போ எல்லாரும் மேல் வீட்டறையில் உட்காந்து அப்பர் ரூம், இங்கே தான் என்ன நடக்குது? அப்பர் ரூம் டிரான்ஸ்ஃபர்மேஷன். மேல் வீட்டறையில் உட்கார்ந்து எல்லோரும் என்ன பண்ணுறாங்க? ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவரே ஊழியம் செய்யணும், எங்களுக்கு பலன் தாரும், எங்களுக்கு பலன் தாரும், எங்களுக்கு உதவி செய்யும், நாங்கள் என்ன செய்கிறதுன்னு தெரியல. அப்படியே உட்கார்ந்து கொண்டு இருக்கும்போது மேல் வீட்டு அறையில் பரிசுத்த ஆவியானவர் வெளியே இருந்து மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த வயலண்ட் விண்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி மிகப்பெரிய ஒரு காற்று அவங்க மேலே வீசி அவங்களுக்கு வெளியே இருந்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டு அவர்கள் எல்லாரும் அபிஷேகத்தினால் நிறைந்து தே ஸ்டார்டட் ஸ்பீக்கிங் இன் டங்ஸ். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே பற்பல பாஷைகளை பேசுகிறவர்களாய் அவர்கள் மாறுகிறார்கள். அதை பார்க்கும்போது இவர்கள் ஏதோ குடித்து வெறித்து ஏதோ ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லும்போது இவங்க எல்லாரும் சொல்கிறாங்க, நாங்கள் குடிக்கவில்லை, நாங்கள் வெறிக்கவில்லை, எங்களுக்கு புத்தியெல்லாம் மங்கி போகவில்லை, நாங்கள் எல்லாம் நல்லா தான் இருக்கிறோம், தெளிந்த புத்தியோடு தான் இருக்கிறோம். ஆனால் பரிசுத்த ஆவியானுடைய தொடுதல் எங்களை இப்படியாய் நிரப்பி கொண்டு இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இது எப்போ நடக்குது? இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகுதான் நடக்குது. அப்போ இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலுக்கு முன்பு இருந்த சீஷர்கள் அப்படியே இல்லை. யாரெல்லாம் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையெல்லாம் மாறுது. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இன்றைக்கு நம்ம வாழ்க்கை மாறுறதுக்கு முக்கியமான காரணம் என்ன? Who is transforming our life? Resurrected Jesus. சாதாரண இயேசு அல்ல. நம்முடைய சரீரத்தை, நம்முடைய ஆத்மாவை மாற்றுகிறவர் யார் என்று சொன்னால் அவர் உயிர்த்து எழுந்த இயேசு கிறிஸ்து. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ நான்காவதாக இந்த சீஷர்களுடைய கிடைத்த பலன், இந்த சீஷர்களுக்கு கிடைத்த பரிசுத்த ஆவி, இந்த சீஷருடைய வாழ்க்கை எப்படியாய் மாறினது, எப்படியாய் தைரியமாய் போய் பிரசங்கம் செய்தார்கள், எப்படியாய் சிறைச்சாலைக்கு பயப்படாமல், போர் சேவர்களுக்கு பயப்படாமல், ரோம அதிபதிகளுக்கு பயப்படாமல், அன்றைக்கு எழுதப்பட்ட சட்ட திட்டங்களுக்கு பயப்படாமல், அற்புதமாய் அதிசயமாய் தேவனுக்காக சாட்சியாய் நின்று ஊழியம் செய்கிற தைரியம், போல்ட்னஸ் அவங்க எங்கிருந்து கிடைத்தது என்று சொன்னால் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அடுத்தது பார்க்கும்போது ஐந்தாவது காரியம், எங்கெல்லாம் போய் அவங்க பிரசங்கம் பண்ணாங்களோ அடுத்து சீஷர்களோடு ஒன்று வைத்து வருகிற ஒரு காரியம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் முழுவதிலையும் நீங்கள் போய் வாசித்து பாருங்க. தே preached about resurrected Jesus. அப்படின்னா உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவையே அவர்கள் அப்போஸ்தலர்கள் பிரசங்கம் செய்தார்கள். அல்லேலூயா. மரித்து போன இயேசு கிறிஸ்துவை பிரசங்கம் செய்யலை, குழந்தையாய் வந்த இயேசு கிறிஸ்துவை பிரசங்கம் செய்யலை. நாம் ஏன் குழந்தை இயேசுவை வணங்குறது இல்லை? குழந்தையாய் இயேசு கிறிஸ்து வளர்ந்துட்டாரு, வளர்ந்த பிறகு மரிச்சிட்டாரு. மரித்த பிறகு அங்கே அற்புதம் எங்கே நடக்குதுன்னு சொன்னால் உயிர் தெழுதலாம் நடக்குது. அல்லேலூயா. அவர் உயிர் தெளாவிட்டால் அவர் ஒரு சாதாரண ஒரு மனிதன், அவர் ஒரு சாதாரண தீர்க்கதரிசி. அவர் உயிர் தெழுந்ததினால் இப்போ என்னவா மாறுறாரு? அவர் தேவகுமாரனாய் மாறுகிறார், மனுஷகுமாரனாய் இருக்கிறார்.
நம்மை ரட்சிக்க வந்த ரட்சகராக இருக்கிறார், மேசியாவாக இருக்கிறார், சொல்லிட்டே போகலாம். அப்போ அவங்க என்ன பண்றாங்க? அப்போஸ்தலர் காலத்தில் எங்கெல்லாம் பேதுரு பிரசங்கம் பண்றாரு பாருங்க, எங்கெல்லாம் யோவான் பிரசங்கம் பண்றாரு பாருங்க. நல்ல ஒரு வசனம் இருக்குது. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்துக்கு போங்க. ஆக்ட்ஸ் சாப்டர் 4 ஃப்ரம் verse 8. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவர்களை நோக்கி ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே, பிணியாளியாய் இருந்த இந்த மனுஷனுக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை குறித்து எதினாலே இவன் ஆரோக்கியமானான் என்று நீங்கள் இன்று எங்களிடத்தில் விசாரித்து கேட்டால் உங்களால் சிலுவையில் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாய் இருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே. என்ன சொல்றாங்க? உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும். அடுத்தது அப்படியே முடிக்கல, அடுத்து என்ன சொல்றாங்க? தேவனால் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பப்பட்டவருமாய் இருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் இருக்கிறான். அப்ப எங்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவை பத்தி wherever they preached about Jesus Christ, wherever they talked about Jesus Christ, எல்லா இடத்திலும் they said it is a resurrected Jesus. அவர் உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து. He is the resurrected Jesus. Hallelujah. அவரே உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து என்பதை, தேவனால் எழுப்பப்பட்டவர் என்பதை மறுபடியும் என்ன பண்றாங்க? சொல்றாங்க. 6வது காரியம் என்னன்னு சொன்னா, சபை அந்த உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கிக்கப்பட்ட போது அது பலுகி பெருகுவதை அவர்கள் கண்டார்கள். அல்லேலூயா. 1000 ஆத்துமாக்கள் என்பது ரொம்ப சாதாரணமாய் சபையிலே சேர்க்கப்பட்டது. 1000 ஆத்துமாக்கள் சாதாரணமாக சேர்க்கப்பட்டு, எப்படின்னு சொன்னால் உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவை அவங்க பிரசங்கம் பண்ணதுனால அந்த உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துடைய வல்லமை அவங்க என்ன பண்ணாங்க? சபைகளிலே அவர்கள் பார்த்தார்கள், கண்டார்கள். அல்லேலூயா. அதிசயங்கள், அற்புதங்கள் நடந்துச்சு. இயேசு கிறிஸ்துவோடு எல்லாரும் போயிடல. இன்னைக்கு நிறைய சர்ச்சில் இயேசு கிறிஸ்துடைய உயிர் தெழுதல நம்பாத கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. அவங்க சபையெல்லாம் போய் பாருங்க, 10 பேர் தான் உட்காந்துருப்பான், 5 பேர் தான் உட்காந்துருப்பான். ஏன்னு சொன்னால் அங்கே என்ன இல்லை? உயிர் தெழுத இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமும் இல்லை, அவரை பற்றிய விசுவாசமும் இல்லை. அப்போது இந்த அப்போஸ்தலர் காலத்தில் சபை வளர்வதற்கு முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னால், உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துடைய வல்லமை சபையிலே கிரியை செய்தது. அவரை பற்றி பிரசங்கித்தார்கள். அந்த உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்தார்கள். அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தார்கள். அங்கே திரளான கூட்டம் சபையிலே சேர்க்கப்பட்டது. சர்ச்சில் ஆத்துமாக்களை சேர்த்துறதுக்கு எந்த மேஜிக்குமே கிடையாது. இன்றைக்கி நிறைய பேர் நிறையா மேஜிக் பண்ணுறாங்க. யாராவது ஒருத்தரை கூட்டிகிட்டு வருவோம், நல்லா பாட்டு பாடுறவங்களை கூட்டிகிட்டு வருவோம், நல்லா டான்ஸ் ஆடுறவங்களை கூட்டிகிட்டு வருவோம், அடுத்தது நல்லா மேஜிக் பண்ணுறவங்களை கூட்டிகிட்டு வருவோம். இப்படி கோட்டை தூக்குனா அப்படியே பறந்து போய் விழுவுறாங்க பாருங்கள். அப்போ ஏற்பட்ட ஆள் என்ன பண்ணுவோம்? கூட்டிகிட்டு வருவோம். இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு ஒரு 2 நாள் மேஜிக் பண்ணி எல்லாத்தையும் காட்டுவாங்க. 3ஆவது நாள் அவரும் போயிடுவார். அவருக்காக வந்தவனும் என்ன பண்ணிடுவான்? காணாமல் போயிடுவான். ஏன்னா அங்கே அது நிலையான அங்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு மனம் மாற்றலை, மனம் மாறுதலை அந்த மனுஷர்களுக்கு என்ன பண்ணுறதில்ல, கொடுக்கறதில்ல. எப்படி ஒரு மனுஷன் அவனுடைய ஆத்மா தொடப்பட்டு அவன் எப்படி ரட்சிக்கப்படுறான் அப்படின்னு சொன்னால், அந்த மேஜிக் பண்ணுறதுனால அவன் ஆத்மா ரட்சிக்கப்படுறதில்லை. இந்த இயேசு கிறிஸ்துடைய உயிர் தெழுந்த வல்லமை அவனுடைய ஆத்மாக்குள்ளே சென்று அவனை தொட்டு அவனுடைய பாவத்தை மன்னித்து அவனை மறுபடியுமாக புதிய மனுஷனாய் எப்பொழுது மாற்றுகிறதோ அப்போதான் அவன் சபையிலே அவன் நிலைத்திருப்பான். அல்லேலூயா. இதை பண்ணாமல்
இந்த என்கவுண்டர் அவங்களுக்கும் ஆண்டவருக்கும் நடக்கிற இந்த என்கவுண்டர் அவங்களுக்கு நடக்காமல் சும்மா உக்காந்துக்கிட்டு நம்ம மேஜிக் காட்டிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு ஆத்துமாக்கள் வருவாங்கன்னு உக்காந்துருந்தா எங்கேயும் வரப்போகிறது கிடையாது. இன்னொரு சர்ச்சில் நம்மளோட நல்லா பாடினா அப்புறம் அந்த சர்ச்சுக்கு போயிடுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, உங்கள் சர்ச்சில் 4 பேர் தான் பாஸ்டர் கோயில் நிற்கிறாங்க, அங்கே 40 பேர் நிற்கிறாங்க, நீங்கள் உங்கள் சர்ச்சில் மைக்கே எனக்கு தரமாட்டேங்கிறீங்க. அங்கே போனோன்னா அந்த பாஸ்டர் என்ன பண்ணிட்டாரு, எங்களுக்கு மைக் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து அங்கே குதிச்சிருவாங்க. அப்போது இப்படியா நம்ம ஆத்துமாக்களை என்ன பண்ணுறது கிடையாது, சேர்த்தது கிடையாது. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை பிரசங்கம் செய்யும்போது அவருடைய வல்லமை அந்த மனிதனுடைய உள்ளத்திலே பாய்ந்து செல்லும் போது he has to see the transformation inside his heart. அவருடைய உள்ளத்துக்குள்ளே தேவனால் கொண்டு வரப்படுகிற அந்த மன மாற்றம் அதை கொடுக்கக்கூடியவர் யார் என்று சொன்னால் அவர் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அதுதான் அப்போஸ்தலர் செஞ்சாங்க. அப்போஸ்தலர் செய்யும்போது தன்னால் என்ன பண்ணுறாங்க, சபைக்குள்ள ஆத்துமாக்களை தன்னால் சேர்க்கிறாங்க. அப்போ 6வது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இவ்வளவு திரளான ஆத்துமாக்கள் சும்மா வந்துட மாட்டாங்க. திரளான வல்லமை, அற்புதம், அதிசயம் சும்மா நடக்கலை. ஜனங்களுடைய மனம் மாற்றம் அப்போஸ்தலர் காலத்தில் எப்படி நடந்ததுன்னு சொன்னால், உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துடைய வல்லமையை அவங்க சுமந்து சென்றார்கள். அல்லேலூயா. அடுத்தது 7வது, நம்பர் 7, பால்ஸ் கன்வர்ஷன். சவுல் என்ற மனிதன் பவுலாய் மாறுகிற ஒரு சம்பவம் மிகப்பெரிய வேத புஸ்தகத்திலே ரொம்ப ஆச்சரியமான ஒரு சம்பவம், யாரும் எதிர்பார்த்திராத ஒரு சம்பவம். இது நடந்திருக்க வாய்ப்பே இல்லை, இன்றைக்கு நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிற ஒரு சம்பவம். ஆக்ட்ஸ் சாப்டர் 9, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது, சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானேன்னு சொல்றார். அப்ப இயேசு கிறிஸ்து, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து தரிசனத்திலே பவுலுக்கு தோன்றி, சவுலுக்கு தோன்றி, அவன் சபையை துன்பப்படுத்தி கொண்டிருக்கிற அந்த காலத்திலே அவனிடத்தில் யாரும் பிரசங்கம் பண்ண முடியாது, அவனிடத்தில் யாரும் இயேசுவை பற்றி அறிவிக்க முடியாது, அவனிடத்தில் யாரும் போய் நீ ஏயா அப்படி செய்து கொண்டிருக்கிற, why are you persecuting the church அப்படின்னு சொல்லி தைரியமாய் நின்று அவனுக்கு உபதேசத்தை சொல்லி அவனுடைய ஆத்துமாவை சந்திக்கக்கூடிய நபர் யாருமே இல்லை. அந்த காலத்தில் இயேசு கிறிஸ்துவே அவனிடத்தில் சென்று என்ன பண்றாரு, why are you persecuting me, என்னை ஏன், என் சபையை ஏன் துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறாய், கீழே விழுறான். அந்த என்கவுண்டர் அது சாதாரணமாக நடக்கலை. He saw the resurrected Jesus Christ. அவன் உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவை அந்த தரிசனத்தில் பார்க்கிறான். அல்லேலூயா. இது முக்கியமான ஒரு ஆதாரம். இன்றைக்கு அநேகர், கர்நாடகா மாநிலத்தில் ஒரு மனுஷன் சொன்னார், ஆர்எஸ்எஸ்ஸால் வளர்க்கப்பட்டு ஆர்எஸ்எஸ் கேம்ப்லேயே உட்கார்ந்திருந்து தன்னுடைய தாய் ஒரு ஜெபிக்கிற ஒரு தாயாராய், ஊழியம் செய்கிற ஒரு தாயாராய், கவுடா என்ற குடும்பத்திலே பிறந்த, அந்த ஜாதியிலே பிறந்த ஒரு தாயாருக்கு பிறந்த மகன், அவன் மற்றவரால் இயேசு கிறிஸ்துடைய சபையை நீ துன்பப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அனுதினமும் அவனுடைய உள்ளத்திலும் அவனுடைய இருதயத்திலும் அவனுடைய புத்தியிலும் தினம் 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 அதே காரியம்தான் மறுபடியும் 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 திணிக்கப்பட்டது. அவனுடைய தாயாரை எட்டி உதைப்பான் போய் வீட்டில், எதுக்கு ஜெபம் பண்ணுற, பைபிளை தூக்கி எறி,
எதுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற நீ? இந்த கிறிஸ்தவங்கெல்லாம் பொல்லாதவங்க, அவங்களாம் வேசியின் பிள்ளைகள். கெட்ட கெட்ட வார்த்தைகளை பேசி திட்டி தாயாரை எட்டி உதைத்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷன் ஒரு நாள் குடித்து விட்டு அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருகிறது. இந்த மாதிரி இந்த சபையிலே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க, வா போய் அந்த சபையை நம்ம துன்பப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோன் காலை கேட்டுட்டு ஒரு சின்ன சர்ச்சு கர்நாடகாவில் பெங்களூரிலிருந்து வெளியே அவுட்டரில் ஒரு கிராமத்தில் ஒரு சின்ன வீட்டு சபையில் ஜெபம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சபையை அடிப்பதற்காக அங்கே இருக்கிற ஜனங்களை துரத்தி விடுவதற்காக இவனும் இவனுடைய நண்பனும் சேர்ந்து போய் கொண்டிருக்கிறான். சர்ச்சு வாசலில் நின்றுட்டான். உள்ளே போகிறதுக்கு காலு அவனுக்கு முடியல. காலை எடுத்து வைக்கலான்னு பார்க்குறான், வைக்க முடியல. கை காலு எல்லாத்தையும் கர்த்தர் கட்டிட்டார். அப்படியே கீழே உக்காந்துட்டான். இந்த பாஸ்டர் வராரு, யாருப்பா நீ? சரி இப்போதான் அந்த சர்ச்சை அடிக்க முடியல, கொஞ்ச நாள் இருந்து என்ன பண்ணிடுவோம், இந்த சர்ச்சை துன்பப்படுத்தலாம். உடனே என்ன சொல்லிட்டான், நான் ஒரு அனாதைங்க, எனக்கு வீடு வாசல்லாம் எதுவும் கிடையாதுங்க, எங்கள் அம்மா என்னை துரத்தி விட்டாங்க, வீட்டிலேருந்து துரத்தி விட்டாங்க. உடனே அந்த பாஸ்டர் சொல்கிறாரு, நீ இனிமேல் இங்கே சர்ச்சிலே தங்கியிரு, நான் உனக்கு சாப்பாடு போடுறேன், நீ உட்காந்து இங்கேயே என் பிரசங்கத்தை கேட்டுட்டு இங்கேயே சாப்பிட்டு கடைன்னு சொல்லி அவனை கூப்பிட்டு சர்ச்சில் உட்கார வச்சு முதல்ல ஒரு சாப்பாடை போட்டு பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அல்லேலூயா. ஒரு நாள் போச்சு, 2 நாள் போச்சு, 3 நாள் போச்சு, அங்கேயே கிடக்கிறான். பிரசங்கத்தை கேட்க கேட்க ஆர்எஸ்எஸ்காரன் சொன்னதெல்லாம் மாறிடுச்சு ஒன்று ஒன்றா. அடுத்தது எந்த சர்ச்சு துன்பப்படுத்தணும்னு போச்சோ அதே சர்ச்சு பாஸ்டர் கீழே உதவி செய்கிறதுக்கு அவன் அப்படியே ஆண்டவரால் ஒப்பு கொடுக்கப்பட்டு பாஸ்டருடைய உதவியாளராக மாறிட்டான். அல்லேலூயா. அடுத்த ஆர்எஸ்எஸ் கேம்புக்கு நியூஸ் போகுது, ஏண்டா உங்ககிட்ட நாங்கள் என்ன சொன்னோம், உன்னை எதுக்கு ட்ரெயின் பண்ணோம், இப்படியா நீ போய் உக்காந்து அவங்களோட உட்காந்து என்ன நடிக்கிறியா இல்லை உண்மையாகவே அவங்க கூட சேர்ந்துட்டியா? இப்போ இந்த கவுடா சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்துடைய வல்லமை என்னுடைய ஆத்மாவையும் என்னுடைய சரீரத்தையும் என்னுடைய சிந்தனை எல்லாவற்றையும் மாற்றினது. அவன் இவரை அடிக்க வரான், அவன் இவரை கொலை செய்கிறதுக்கு திட்டம் தீட்டுறான். சொல்கிறாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிற வரைக்கும் என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்து சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்து சொன்னாராம், நீ எந்த கையால் பைபிளை கிழிக்கணும்னு நினச்சியோ அதே கையால் போய் அநேகருக்கு வேத புஸ்தகத்தை போய் வாங்கி கொடுன்னு சொன்னார். ஒரு நாள் பாரிஸாலுக்கு வந்தார், பிரஃப் பாரிஸாலுக்கு. எல்லா பாஸ்டரையும் ஈரோட்டில் இருக்கிற பாஸ்டரெல்லாம் கூப்பிட்டாரு. நானும் அந்த மீட்டிங்க்கு போனால் பாரிஸால் ஃப்ரண்ட் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பைபிள் அப்படியே வரிசையாக கோபுரம் மாதிரி அடுக்கப்பட்டிருந்தது. அவர் சொன்னார், இந்த கையால் தான் நான் வேத புஸ்தகத்தை கிழிக்கணும்னு சொல்லி முடிவெடுத்தேன், ஆனால் இதே கையை இயேசு கிறிஸ்து மாற்றி, the Jesus Christ has transformed my life, என்னுடைய உள்ளத்தை மாற்றி இதே கையால் வேத புஸ்தகத்தை வாங்கி அநேகருக்கு கொண்டு கொடுன்னு சொன்னார். அதனால தான் ஈரோட நான் தேடி வந்திருக்கிறேன்னு சொன்னார். ஒவ்வொரு பாஸ்டரும் 10 வேத புஸ்தகத்தை வாங்கிட்டு போங்கன்னு சொன்னார். அதான் வாங்கிட்டு வந்து ஒரு சில விசுவாசிகளுக்கு கொடுத்தேன். ஸ்தோத்திரம். இதே சம்பவம் தான் இன்றைக்கு பல இடங்களிலே முஸ்லீம் கண்ட்ரீஸில் இஸ்லாமிய நாடுகளிலே யாரும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க முடியாத இடங்களிலே முக்கியமாய் சுவிசேஷத்தை கண்டால் சிறை என்று சொல்லி, இந்த வேதாகமத்தை சுமந்தால் உங்களுக்கு மரண தண்டனை என்று சொல்லி எங்கெல்லாம் பேசி கொண்டிருக்கிறாங்களோ, சட்டங்கள் எங்கெல்லாம் இயக்கப்பட்டிருக்கிறதோ அங்கே உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் தரிசனமாகி பலருடைய வாழ்க்கையை அவர் மாற்றி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எழும்பி நிற்போம். 7 காரியங்களை நான் சொன்னேன். முதலாவது கல்லறை, இரண்டாவது கண்ணால் பார்க்கப்பட்ட சாட்சிகள், ஐ விட்னஸ், மூன்றாவது சீசர்களுக்கு காட்சி அளித்தது, நான்காவது சீசர்களுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறினது, ஐந்தாவது அவர்கள் பிரசங்கம் செய்யும் போது
இயேசு கிறிஸ்து, உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவையே பிரசங்கம் செய்தார்கள். அவருக்கே சாட்சி கொடுத்தார்கள். அந்த வல்லமையிலே கிரியைகளை செய்தார்கள். 6வது, சபைகளிலே வளர்ச்சியை பார்த்தார்கள். திரளான மக்கள் உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் செய்தியை கேள்விப்பட்ட போது கூட்டம் கூட்டமாய் விசுவாசித்து ஆண்டவருடைய சபையிலே சேர்க்கப்பட்டார்கள். 7வது, சவுல் என்ற மனிதன் இந்த உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துடைய வல்லமையினால் பவுலாய் மாறி அவன் ஆண்டவருடைய ஊழியத்தை யூதர்களுக்கு மட்டுமல்ல புறஜாதியர்களுக்கும் சுமக்கிற ஒரு மனுஷனாய் கர்த்தர் அவருடைய உள்ளத்தை மாற்றினார். அதே காரியத்தை இன்றைக்கு வரைக்கும் நம் மத்தியிலே உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறாருன்னு சொன்னான், கரங்களை உயர்த்தி ஆண்டவரிடத்துல சொல்லுவோமா, உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவே, ஹல்லேலூயா, நான் வாழுவேன் உமக்காகவே. ஆண்டவரே, நீரே எங்களை சேற்றிலிருந்து எங்களை தூக்கி எடுத்திருக்கிறீரப்பா. நாற்றமான வாழ்வை உன்னதமான வாழ்க்கையாய் நீர் எங்களை மாற்றி இருக்கிறீரப்பா. பரிசுத்தமான வாழ்க்கையை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். இன்றைக்கும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் எங்களுடைய வாழ்க்கையில் நீர் செய்து கொண்டு வருகிறீரப்பா. ஹல்லேலூயா. இப்பொழுதும் கூட நம் மத்தியில் இருக்கிற பாஸ்டர் துரை அவர்கள் வந்து ஜெபம் செய்து நம்முடைய ஆராதனையை முடித்து வைப்பார். சர்வ வல்லமையுள்ள தேவனே, அடியார்களை ஒப்பு கொடுக்கிறோம். சுவிசேஷத்தை அறிவிப்பது பரிசுத்த ஆவியை பெற்ற நான், அபிஷேகம் பெற்ற நாங்கள் சாட்சியாயிருக்கிறோம். இந்த அபிஷேகம் எங்களை சும்மா இருக்க விடாது. நாங்கள் எல்லா இடங்களுக்கும் போக வைக்கும், ஊழியம் செய்ய வைக்கும், நாமத்தை மகிமைப்படுத்த வைக்கும். ஆண்டவரே, உடைய நாமத்தை உயர்த்த வைக்கும். நீர் அப்படியே செய்வீராக. நாம் மகிமைப்படட்டும். அற்புத அடையாளங்களை எங்களுக்கு மூலம் செய்ய வைங்க. நாங்கள் போய் ஜெபிக்கும் போது வியாதியை சுகமாகணும், நோய்கள் குணமாகணும், அநேக ரட்சிக்கப்படணும், சர்ச்சைக்கு வரணும், உடைய ஆலயத்தை வந்து மிதிக்கணும், சாட்சி பகரணும். எங்களை பயன்படுத்தும், ஆசீர்வதி. சபையை வளரப்படும், எங்கள் தரிசனம் நிறைவேறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அன்புடைய ஐக்கியம், சமாதானம், சந்தோஷம் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவனோடு இன்று கொண்டு ஸ்தாக்கால் நிலைத்திருப்பதாக. சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே முழு உள்ளமே, என் ஆத்துமாவே உயிரோடு எழுந்த இயேசுவே, நான் வாழுவேன் உமக்காகவே. எல்லாரும் சொல்லுவோமா, உயிரோடு எழுந்த இயேசுவே, நான் வாழுவேன் உமக்காகவே. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர். கரங்களை தட்டி பாடுவோமா, உயிரோடு எழுந்த இயேசுவே, நான் வாழுவேன் உமக்காகவே. உயிரோடு எழுந்த இயேசுவே, நான் வாழுவேன் உமக்காகவே. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர். தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதானக்காரர். எல்லாரும் சேர்ந்து, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதானக்காரர். மரித்து போன அந்த லாசரை அன்று தேடியே இயேசு வந்தீரே. மரித்து போன அந்த லாசரை
அன்று தேடிய இயேசு வந்தீரே உங்க வாயின் வார்த்தையால் அந்த ஜீவன் வந்தது. ஜீவன் உங்க வாயின் வார்த்தையால் அந்த ஜீவன் வந்தது. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதானக்காரரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவர் சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதானக்காரரே. சிலுவையில் அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே. சிலுவை அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே. ஆனால் உயிரோடு எழுந்தீரே அந்த எதிரியை செய்தீரே. ஆனால் உயிரோடு எழுந்தீரே எதிரியை செய்தீரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே